தேசிய ஜனநாயக தமிழ் சொந்தங்களே, நேற்று ஒரு 2 தொண்டர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வேடிக்கை தான் பார்த்தோம். ஏன் 2 தொண்டர்கள் பேசிக்கும்போது நான் வேடிக்கை பார்த்தேன்னா, அவங்க என்ன தான் பேசுகிறாங்க, கள நிலவரம் என்னங்கிறது நம்ம யதார்த்தமாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். ஒருத்தன் கேட்குறான், மாப்பிள்ள அநியாயத்துக்கு திமுகவுக்கு காங்கிரஸ் முட்டு கொடுக்குதே, இது என்ன மாப்பிள்ள அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், முட்டு கொடுத்தா காலையிலே விழுந்துட்டாங்கய்யா, சரணாகதியே அடைஞ்சிட்டாங்கய்யா அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். அப்போ ஒருத்தன் கேட்குறான், ஏன் அப்புறம் நமக்குன்னு ஒரு சத்தியமூர்த்தி பவன், நமக்குன்னு ஒரு சின்னம், நமக்குன்னு ஒரு தலைவர்கள், நமக்குன்னு ஒரு மாநில பாடிகள், மாவட்ட பாடிகள், அல்லாமல் கிராம கமிட்டின்னு இப்போ போட்டிருக்கிறாங்க, இன்னும் பூத்து கமிட்டி போட சொல்கிறாங்க, வட்டார தலைவர் இருக்காங்க, நகர தலைவர் இருக்காங்கன்னு அவன் கேள்வி கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், நீங்கள் திமுகவில் போய் இணைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அங்கே தொண்டராக மட்டும் தானே இருக்க முடியும், தலைவர்களாக இருக்க முடியாதுன்னு அவன் சொல்கிறான். உடனே இவன் என்ன கேட்குறான், தொண்டர்களாக இருக்க முடியுமா, ஏன் தலைவர்களாக இருக்க முடியாதா? இல்லை. அப்போ நம்மளாம் என்ன இருக்கும், நம்ம ஒரு வாக்காளனாக இருப்போம் அப்படின்னு அவன் சொல்கிறான். வாக்காளனா? ஐயோ, வாக்கை தான் திருடிடுவாங்களே, அப்போ இந்த எலெக்ஷனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு 1000 2000 கூட நமக்கு கிடைக்காதா அப்படின்னு அவன் பேசுகிறான். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கமாக போய்கிட்டு இருக்குதுங்க இந்த அரசியல். அப்போ அவனுடைய எண்ணம் என்ன, சிந்தனைகள்லாம் என்ன அப்படின்னா, திமுகவோட நம்ம இப்போ நம்ம என்ன சாதிச்சிருக்கோம் அப்படின்னு அவனுடைய கேள்வி வருது. ஏன்னா இப்போ தாவேக்கா ஒரு 70 தொகுதி தராங்க, ஒரு துணை முதல்வர் தராங்கன்னா, அவங்களோட ஒரு பயணப்பட்டால் கூட ஒரு இளைஞர்கள் இருக்காங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டாளம் இருக்குது, அவங்கள்ட்ட கையில் விஞ்ஞான புரட்சியான செல்ஃபோன் இருக்குது, அவங்க ஒவ்வொருத்தரும் குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருக்காங்க, ஒருத்தருக்கு 10 நண்பர்கள் இருக்கிறான். அப்போ ஏற்கனவே ரசிகர் மன்றமாக இருந்திருக்கிறான், நற்பணி மன்றமாக இருக்கிறான், மக்கள் இயக்கமாக இருந்திருக்கிறான். இப்போ இந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் படை இந்த நேரத்தில் நமக்கு பெரிய அளவில் கை கொடுத்தா நம்ம மிகப்பெரிய ஒரு ராகுல் காந்திக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும்ல அப்படின்னு அவனுடைய எண்ணம். அது உண்மைதான். இப்போ நவம்பரில் ஒரு மாநாடு, இப்போ தாவேக்கா ப்ளஸ் காங்கிரஸ் ப்ளஸ் விசிகா கம்யூனிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதோட எழுச்சி எப்படிங்க இருக்கும்? இந்த மாதிரி இளைஞர் பட்டாளத்தையே மிகப்பெரிய புரட்சியாக பார்க்காத ஒரு காங்கிரஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமையாக இருக்காதா? அவர் பெரிய ராகுல் காந்தியும், இந்த பக்கம் விஜயும், இந்த பக்கம் திருமாவளவனும், இந்த பக்கம் இன்னும் நிறைய பேர் இணையத்துக்கு தயாராக இருக்கிறாங்க. யாருங்க? டிடிவி நெஞ்சாலும் இணைவார், சசிகலா நெஞ்சாலும் இணைவாங்க, ஓபிஎஸ் நெஞ்சாலும் இணைவாங்க, ராமதாஸ் நெஞ்சாலும் இணைவார். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வலுவான கட்டமைப்பாக உருவாகாதா? இந்த நேரம் இளைஞர்களை மட்டுமில்லை, மிகப்பெரிய ஓட்டு வங்கியை உருவாக்கிக்க முடியாதா? 2029 இந்த ஓட்டு வங்கியை வச்சுக்கிட்டு நம்ம அதிகபட்சமான ஒரு எம்பி தொகுதியில் நம்ம நின்று ஜெயிக்க மாட்டோமா? கட்சி வளராதா? கட்சியோட சின்ன மக்கள்கிட்ட போய் சேராதா? இந்த இளைஞர்களோடு பயணப்படும் போதும் ஒரு பாப்புலாரிட்டி, ஒரு மாஸ் லீடரையும் விஜயும் எடுத்துகிட்டு போகும்போது இளந்தலைவர் ராகுல் காந்தியின் கரங்கள் வலுப்படாதா? ராகுல் காந்தியும் விஜயும் கைகோற்று போகும்போது, திருமாவளவன் இந்த பக்கம் கைகோற்று போகும்போது மிக ஒரு எழுச்சியாக இருக்காதா? நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் அண்ணனுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பலமும் உத்வேகமும் அவரோட பேச்சிலையும் செயல்லையும் ஆற்றல் கூடிராதா? ஏன் இப்போ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, இன்னும் திமுகவோட தான் நாங்கள் இருப்போம் அப்படின்ட்டு? திமுகவோட இருக்கிறதுனால என்ன? இன்ன வரையும் அவங்க பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்தா ஆளுகளை டெம்போ வேன்லேயும் பஸ்லையும் ஏற்றிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி இன்னும் திமுக இப்போ இங்கே வரையும் பல